ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அக்ஷய திருத்தியை. இன்று மதியம் துவங்கி நாளை மதியம் வரை திருத்தியை திதி உள்ளது. அதனால் இன்று நாளை 2 நாள் அக்ஷய திருத்தியை கொண்டாடப்படுகிறது. அக்ஷயம் என்றால் தேயாது, குறையாது, மேன்மேலும் வளரக்கூடியது என்று பொருள். எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் அற்புத நாள் அக்ஷய திருத்தியை. இந்த தினத்தில் தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்புக்குரியது. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி ஏழை பெண்ணிற்காக ஆதிசங்கரர் வேண்டிக் கொண்டதால் தங்க நெல்லிக்கனிகளை மகாலட்சுமி தாயார் மழையாக பொழிய செய்தது இந்த அக்ஷய திருத்தி நன்னாளில்தான். அதனால் நாமும் இந்த தினத்தில் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அன்னை மகாலட்சுமி முன் மனமுருகி பாராயணம் செய்தால் அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகமும் தவறாமல் கிடைக்கும். செல்வம் பெருகும், பொன் பொருள் ஆபரணம் சேரும், லட்சுமி கட்டாட்சம் நிலைக்கும். நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம். அங்கம் ஹரிः புலகபூஷணமாஶ்ரயந்தி பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः முக்தா முகுர்விதததி வதனே முராரேகே பிரேமத்ரபா பிரணிகிதானி கதாகதானி மாலாத்ருஷோர்மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரியம் திஷது சாகர சம்பவாயாः ஆமீலிதாக்ஷமதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்தகந்தமணிமேஷமணங்கதந்திரம் ஆகேகரஸ்திதகணீனிகபக்ஷ்மநேத்ரம் பூத்யை பவேன்மம புஜங்கஷயாங்கணாயாः பாஹ்வந்தரே மதுஜிதஸ்ரிதகௌஸ்துபேயா ஹாராவலீவ ஹரிநீலமயீ விபாதி காமப்ரதா பகவதோऽपि கடாட்சமாலா கல்யாணமாவகது மே கமலாலயாயாः காலாம்புதாளிலலிதோ ரசிகைட்டபாரேகே தாராதரே ஸ்புரதி யா தடிதங்கணேவ மாதுः समस्त जगतां महनीयमूर्तिः भद्राणि मे दिशतु भार्गवनन्दनायाः प्राप्तं पदं प्रथमतः खलु यत्प्रभावात् माङ्गल्यबाजि मधुमातिनि मन्मथेन मय्या पतेत्तदिह मन्थरमीक्षणार्धं मन्दालसञ्च मकरालय कन्यकायाः विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दकेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदर सहोदरमिन्दिरायाः इष्टाविशिष्टमतयोऽपि यया दयार्द्र दृष्ट्या त्रिविष्टपपदं सुलभं लभन्ते दृष्टिः प्रकृष्टकमलोदरदीप्तिरिष्टां पुष्टिं कृषीष्ट मम पुष्करविष्टरायाः दद्यादयानुपवनो द्रविणाम्बुधाराम् अस्मिन्न किञ्चन विहङ्गशिशौ विषण्णे दुष्कर्म गर्ममपनीय चिराय दूरं नारायण प्रणयिनी नयनाम्बुवाहः गीर्देवतेति गरुडध्वज सुन्दरीति शाकम्भरीति शशिशेखर वल्लभेति सृष्टिस्थितिप्रलयकेलिषु संस्थितायै तस्यै नमस्त्रिभुवनैकगुरोस्तरुण्यै श्रुत्यै नमोऽस्तु शुभकर्म फलप्रसूत्यै रत्यै नमोऽस्तु रमणीय गुणार्णवायै शक्त्यै नमोऽस्तु शतपत्रनिकेतनायै पुष्ट्यै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै नमोऽस्तु नालिकनिबाणनायै नमोऽस्तु दुग्धोदधि जन्मभूम्यै नमोऽस्तु सोमामृतसोदरायै नमोऽस्तु नारायणवल्लभायै नमोऽस्तु हेमाम्बुजपीठिकायै नमोऽस्तु भूमण्डलनायिकायै नमोऽस्तु देवादिदयापरायै नमोऽस्तु शार्ङ्गायुधवल्लभायै नमोऽस्तु देव्यै भृगुनन्दनायै नमोऽस्तु विष्णोरुरसिस्थितायै नमोऽस्तु लक्ष्म्यै कमलालयायै
நமோஸ்து தாமோதர வல்லபாயை நமோஸ்து காந்தை கமலேக்ஷணாயை நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்யை நமோஸ்து தேவாதிபிரர்ச்சிதாயை நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோருகாக்ஷி த்வத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி மாமேவ மாதரணிஷம் கலயந்து மான்யே யத்கடாக்ஷ சமுபாசனா விதிஹி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதக சந்தனோதி வச்சனாங்கமானசைஹி त्वामुरारिहृदयेश्वरीं भजे सरसिजनिलये सरोजहस्ते धवलतमां शुकगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरिप्रसीद मह्यं दिह्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गी प्रातर्नमामि जगतां जननीमशेष लोकादिनाथ गृहिणीम् अमृताब्धिपुत्रीं कमले कमलाक्षवल्लभे त्वं करुणापूरतरङ्गितैरपाङ्गैः अवलोकय मामकिञ्चनानां प्रथमं पात्रम् अकृत्रिमं दयायाः स्तुवन्ति ये स्तुतिभिरमीभिरन्वहं त्रयीमयीं त्रिभुवनमातरं रमां गुणादिका गुरुतर भाग्यभागिनः भवन्ति ते भुवि बुधभाविताशयाः इति श्रीमच्छङ्कराचार्यकृत श्रीकनकदारास्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः. பொன்மழை பொழியச் செய்யும் கனகதாரா ஸ்தோத்திரம் தமிழில். மரகதத்த மால மலர் மொட்டுகளை மொய்க்கின்ற பொன்னிற கருவண்டு போல் மாதவன் மார்பினில் வாசம் புரிந்தங்கு மெய்சிலிர்பேற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் செல்வ வளமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் பரிவோடு தந்த இரு விழிகளின் கடை நோக்கு மங்களம் என கருள்கவே நீலமாமலரினில் உள் சென்று வெளிவந்து உளவிடும் பெண்வண்டு போல் நீலமாமுகில் வண்ணன் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலங்கண்டுடன் நாணம் ஏற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் குறுநகையால் அலைமகள் கண்வரிசையின் வாழ்வில் செல்வமெல்லாம் தருகவே கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே ஆனந்தமாய் சற்று விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை வார்க்கும் விழிகள் மன்மத சாயலை தன்னிலேர்க்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் அருள்க எந்த கடை பார்வை நாரணனின் கௌசுப மார்பினில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் நீலமணி சரமாய் ஒளிர்கின்றதோ எந்த கடை பார்வை சுந்தர திருமாலின் தேவைகளை தருகின்றதோ அந்த கடை பார்வை வீசிடும் கமல மகள் மங்களம் என கருள்கவே கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே நீருண்ட மேகமாய் காருண்டு காட்சி தரும் விஷ்ணுவின் திருமார்பினில் நிலை கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிமளிக்கும் வடிவம் எதுவோ அது என்னில் மங்களம் பொழியட்டுமே மங்களங்கள் யாவும் தன்னிடத்தில் கொண்ட மாயன் வைகுந்தன் நெஞ்சில் மதுகைடபர் எனும் வலிமை மிகு அசுரரை மாய்த்த திருமாலின் நெஞ்சில் மன்மதன் சென்றமர வழி செய்தவை அந்த கடல் குமரி திருவின் பார்வை
புன் சிரிப்பேந்திடும் அந்த கடைக்கண் பார்வை என்னையும் அருளட்டுமே. கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. உலகாளும் வாய்ப்பையும் இந்திர பதவியும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும். நீலோத்பல மலரின் உட்புக பகுதி போல் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமேனும் பொழியட்டுமே. மறுமைக்கு தேவையாய் உள்ளன செயல்களை செய்கின்ற தகுதியில்லா மனிதருக்கும் கூட எந்த கருணை பார்வை சொர்க்கத்தை தருகின்றதோ. அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே. கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. கருணை என்னும் அருள் காற்றினை நன்மை தர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரியமா வண்ண மேகம். ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளாம் எங்களுக்கு செல்வமழை பெய்து பெரும் பாவம் வறுமை நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே. கலைமாமகள் என்றும் கருட கொடியானின் அலைமாமகள் என்றுமாய் நிலமாளும் சாகம்பரி என்றும் பிறை சூடும் பெம்மானின் மலைமகளுமாய் உலகத்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டென செய்பவள் மூவுலகம் ஆளும் நாராயணனின் நாயகியை போற்றி போற்றி. கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலை ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேத வடிவினளே போற்றி. நளின மிக அழகிய குணங்களின் உறைவிடமே ரதி தேவி போற்றி போற்றி. எல்லையில்லா சக்தி எனவாகி தாமரையில் அமரும் மகளே போற்றி. எங்கும் விளங்கிடும் பூரணமெயழில் புருஷ உத்தமனின் துணையே போற்றி. செங்கமல மலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளை போற்றி போற்றி. மந்தரமலை அசையும் பார்க்கடல் தோன்றிய மாமகளை போற்றி போற்றி. சந்திர தேவனுடன் தேவரமுதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி. நந்த கோவிந்த நாராயணனின் நாயகியே நிலமகளை போற்றி போற்றி. கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. தங்க நிற தாமரையை செந்தளிர்கரமேந்தும் செந்திருவே போற்றி போற்றி. தரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகிய போற்றி போற்றி. தேவாதிதேவர்க்கு ஆதி முதல் தயை புரியும் செல்வமே போற்றி போற்றி. சார்கமென்னும் வெள்ளை ஏந்திடும் ராமனின் இல்லறமே போற்றி போற்றி. பிருகுமுனியின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளை தேவியே போற்றி போற்றி. திருமாலின் வளமார்பில் நிறைவாக உரைபவளை திருமகளை போற்றி போற்றி. கமலமென்னும் மலரில் ஆலயம் கொண்டவளை லக்ஷ்மியே போற்றி போற்றி. காலடிகள் மூன்றினால் உலகினை அளந்ததா மோதரனின் துணையே போற்றி. கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. ஒளி சுடரும் காந்தியும் தாமரை விழிகளும் கொண்டவளை போற்றி போற்றி. உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகியே போற்றி போற்றி. அமரருடன் அனைவரும் அடிபணிந்தே தொழும் அலைமகளை போற்றி போற்றி. நந்தகோபன் குமரன் நந்த கோபாலனின் நாயகியே போற்றி போற்றி.
செல்வங்கள் தருபவளே, ஐம்புலனும் ஆனந்தம் பெற்றிடச் செய்யும் தாயே, பல்வகை பதவிகள் அரியாசனங்களை தருகின்ற கமலநயனி, அல்லல் வினைகளை போக்குபவளே, எங்கள் அஞ்ஞானம் நீக்குபவளே, செல்வியே தொழுகிறேன் உன்னையே, அன்னையே என்னையே என்றும் காப்பாய், கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே, லக்ஷ்மியே வந்தருள்கவே, கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே, தொழுகின்ற அடியார்க்கு பொழுதெல்லாம் துணை நின்ற செல்வங்கள் யாவற்றையும் முழுதாக பொழிகின்ற திருநோக்கு எவருடைய கடை கண்ணின் கருணை நோக்கு, அந்த கருணை நோக்கு முரஹரியின் மனம் வாழும் திருமகளை உனது நோக்கு, உன்னை என் மனதாலும் மெய்யாலும் சொல்லாலும் துதி செய்து புகழ்கின்றேன் நான், பத்ம மலரில் வாழும் பத்மினி, பத்மத்தை கையேந்தும் பதுமநிதியே, புத்தொளி வீசும் வெண்ணாடை மணமாலையுடன் ஒளிர்கின்ற செல்வ சுடரே, பகவதி ஹரிநாதனின் பிராணநாயகியே, நெஞ்சமெல்லாம் அறிந்தோய், ஜகமூவினுக்கும் பெரும் ஐஸ்வர்யம் தருபவளே, என்னிடம் கருணை காட்டு, கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே, லக்ஷ்மியே வந்தருள்கவே, கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே, தேவகங்கை நதியின் தெளிவான தூய நல் நீரினை பொற்குடத்தில் திசைகளில் மத யானைகள் ஏந்தி நீராட்ட திகழ்கின்ற தெய்வ அழகே, தாவுமலை கடலரசன் பெற்ற பெண்ணே, உலகம் யாவிற்குமே அன்னையே, தரணிகளின் தலைவனாம் திருமாலின் மனைவியே, காலை உனை துதி செய்கிறேன், அரவிந்த மலர் போன்ற அழகிய கண்ணனின் ஆனந்த காதலே நீ, ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழ்மையில் உழல்வதில் முதல்வனாய் நிற்பவன் நான், அருள் வெள்ளம் அலைமோதும் உன் கடை கண்களின் பார்வைக்கு ஏங்கி நிற்கும் அடியனை உண்டையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும், கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே, லக்ஷ்மியே வந்தருள்கவே, கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே, மூன்று வடிவங்களின் உருவமாய் நிற்பவள் மூவுலகி நிற்கும் தாயாம், மோகன லக்ஷ்மியை மேற் சொன்ன துதிகளால் நிதம் புகழும் மனிதர் எவரும், சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளி ஆகிறார், செல்வமெல்லாம் பெறுகிறார், ஜகமிதில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர பாக்யம் பல பெறுகிறார், கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே, லக்ஷ்மியே வந்தருள்கவே, கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே, மூன்று வடிவங்களின் உருவமாய் நிற்பவள் மூவுலகி நிற்கும் தாயாம், மோகன லக்ஷ்மியை மேற் சொன்ன துதிகளால் நிதம் புகழும் மனிதர் எவரும், சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளி ஆகிறார், செல்வமெல்லாம் பெறுகிறார், ஜெகமிதில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர பாக்யம் பல பெறுகிறார், ஜெகமிதில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர பாக்யம் பல பெறுகிறார், ஜெகமதில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர பாக்யம் பல பெறுகிறார்.